ஒரு சிஸ்டத்த வச்சு எவ்வளவு பெரிய விஷயத்தையும் அதாவது கிரைம வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாமா? இவனுடைய ஐடியா வச்சு போலீஸ் வந்து சைபர் கிரைம் ஆளுங்க வந்து ஈஸியா வேலையை முடிக்கிறாங்களா? வெல்கம் பேக் டு விஜிஎஸ் அஃபிஷியல் சேனல். பெஸ்ட் மூவிஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். பிரீத்தமன் பேட்ரோ முழுக்க முழுக்க வந்து ஒருத்தனுடைய பிரைன் பவரை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு வெப் சீரிஸ் தான் இதுன்னு தான் சொல்லணும். இதுல என்ன ஒரு ஸ்டார்டிங்ல இன்ட்ரோ சீனே வருதுன்னா, இன்ஸ்டாவில் அதிகமா பேசும் பொருளாக இருக்கக்கூடிய பிரீத்தமன் பேட்ரோ இந்த வெப் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ஹீரோவுக்கு பெரிய ஒரு ஜீனியஸ் மூலனா இன்ஜினியரிங்ல வந்து ஹேக்கிங் சிஸ்டத்துல வந்து இவர் ரொம்ப ஒரு பெரிய ஆளா இருக்காரு. இவருடைய தாத்தா வந்து கேசட் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது இவங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவனை பிடிச்சி ஜெயில போறாங்க. அப்போ வந்து ஒரு கேஸ் வருது. இன்ட்ரோலயே வந்து ஒரு பெரிய ஏடிஎம் மிஷினை கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. இது சம்பந்தப்பட்ட கேஸ் வருது. அதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. சார் கேசட்டை கண்டுபிடிச்சு விடுங்க, இல்ல என்ன வெளியே விடுங்கன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுங்க. அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போனோடனே, அதாவது ஏடிஎம் மிஷின் பாக்ஸ் எடுத்துட்டு போனோம்னா பிடிச்சி கொடுக்கணுன்னே உங்ககிட்ட கொடுத்து சவால் பண்றாங்க. பிடிச்சி கொடுத்துறாங்க. மிரண்டு போயிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேஸை சால்வ் பண்றோம். அடுத்து செகண்ட் கேஸா வந்து ஒரு பெரிய கேஸ்னா ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி நினைக்கும் போது ஒருத்தர் வந்து பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்ல வந்து அந்த அதாவது கிரைம் த்ரில்லர் ஆபீசர் வந்து மாத்தி டிரான்ஸ்பர் பண்ணி போடுறாங்க. அதாவது சைபர் கிரைமுக்கு அதான் நம்மளுடைய ஹீரோ இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அப்போ ஒரு கேஸ் வருது. அந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்றாரு. ரெண்டாவது கேஸ்லயும் தான் தாத்தா கேசட்டை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு போய் சொல்லி அந்த கேஸ்லயும் உன்னை வச்சு அந்த மெயில வச்சு ட்ராக் பண்ணி ஏதோ பண்ணி அந்த கொலை முயற்சி, அதாவது தற்கொலை முயற்சி, கொலை முயற்சி இல்ல தற்கொலை முயற்சியில இருந்து வெளியே வர வைக்கிறாங்க. இது சூப்பரா இருந்தது. மூணாவது எடுக்கக்கூடிய ஒரு கேஸ் தான் 6 எபிசோடா வெப் சீரிஸா நின்று பேச வச்சது. அதாவது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்னுடைய பையனை வந்து காணும். அது சம்பந்தப்பட்ட விஷயத்த எடுத்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ப்ராப்பரா பிரிச்சு வச்சுட்டாரு நம்மளுடைய ஹீரோ. அதாவது பிரீத்தம் அவருடைய பேர் வேற, பேட்ரோன்றவர் தான் போலீஸ் ஆபீசர். இவங்க 2 பேரும் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் தான் படத்தையே நின்று பேச வச்சது. ஒவ்வொரு சீனுமே அந்த படத்துல மொபைல் டிராக்கிங்கா இருக்கட்டும், பையனை எதுக்கு பையன் அடிக்ஷன் ஆனா, இவங்க ஃபேமிலிக்குள்ள என்ன இஷ்யூ இருக்குது, வேற வேற கண்ணோட்டத்துல எடுத்துட்டு போய் ஒரு வட்டத்துக்குள்ள எடுத்துட்டு வந்து நிக்குவாங்க பாரு. ரொம்பவும் சூப்பரா இருந்தது பிரீத்தமன் பேட்ரோ. கிளைமேக்ஸ்ல அந்த பையனை கண்டுபிடிச்சது ஏதோ இந்த பிரீத்தமும் பேட்ரோவும் தான். ஆனா இந்த மரியாதையும் மதிப்பும் வந்து ஒரு கான்ஸ்டபிளுக்கு போயிடும். இவங்க வந்து பையன் வந்து மேலதான் வீட்டுல தான் இருக்கான்னு சொல்லி கிளைமேக்ஸ்ல சொல்றாங்க. அப்போ வந்து என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஓகே கண்டுபிடிச்சது கான்ஸ்டபிள் அனௌன்ஸ் பண்ணிடலாம், இவருக்கு அந்த மதிப்பு மரியாதையும் வேணாம்னு சொல்லி ஹையர் ஆஃபீஸரா இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் ஒரு ரிவைஸ் எடுத்துட்டாங்க. இது ரொம்ப ஒரு எமோஷனாவும் ரொம்ப ஒரு அழக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கு அடுத்தபடியா இந்த ஒரு வெப் சீரிஸ்ல நம்ம பிரீத்தம் சொல்லிட்டு இருந்தோம்ல, இந்த ஒரு ஹேக்கர் அவங்களுக்கு ஆப்போசிட் இந்த பையனுக்கு கிட்னாப் பண்ணி ஒரு அமௌண்ட் பறிக்கணும்ன்ற ஒரு ஹேக்கர், அவனுடைய அப்பா வந்து ஒரு நாள் நம்மளுடைய பிரீத்தத்தை கூப்பிட்டு தவறுதலா வந்து எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டான்னு சொல்லி செல்ல வாங்கிட்டு நீ எவ்வளவு தூரம் நடந்தா நான் போன் வச்சே காட்டுறேன், ஹாஸ்டல்ல இருந்து இங்க வரதுக்கு நீ வந்து ஹாஸ்பிட்டல் போனியா 2 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டும் போது அவருடைய அதாவது அந்த ஹேக்கர்னுடைய அப்பாவுடைய செல்ல ஹேக் பண்ணி அவர் தனிமையில் இருந்த ஒரு போட்டோ, வேற ஒரு பொண்ணோட இருந்த போட்டோவை எடுத்து காலேஜுக்கும் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணதுனால தான் அப்பாவே தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில் இருந்தவனா இவன் வந்து வெளிநாட்டுல இருந்தான். அந்த தற்கொலை பண்ணிக்கிட்ட அப்பா அவனுடைய மகன் வெளிநாட்டுல இருந்தான். இங்க வந்து இவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கும் போது இவன் வந்து இவனை வந்து அங்கிருந்து காப்பாற்றி விட்டுறான். அவ்வளவு பெரிய விஷயத்துல இருந்து போலீஸ் கிட்ட மாற்றதுல இருந்து. அதனால வந்து எல்லாமே சால்வ் ஆகுது. இதுதான் காட்டுறாங்க. ரொம்பவும் சூப்பராக இந்த வெப் சீரிஸ்லயே பாசிட்டிவ்னா இவன் ஹேக்கிங் விஷயம் சூப்பரா இருந்தது. ஆப்போசிட்டா அவன் ஒரு ஹேக் பண்ணுவான் பாருங்க, அந்த மார்டின், அவனுடைய ஹேக்கிங் சூப்பரா இருந்தது. அடுத்து வந்து ஸ்பாயிலர்ஸ்னா அந்த வெப் சீரிஸ்ல வந்து கரெக்டான ஒரு கனெக்டே வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு கொடுக்கல. தேவையில்லாத நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருந்தது. இன்னும் சீசன் 2க்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பிரீத்தமன் பேட்ரோக்கு பிஜிஎம் பாசிட்டிவ் நான் தெளிவாகவே சொல்லாத விட்ட மாதிரி பிஜிஎம் இந்த வெப் சீரிஸ்ல வந்து பிஜிஎம்ஸும் சாங்ஸும் சூப்பரா இருந்தது. நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.